நேயர்களுக்கு வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம் இந்தியாவின் பரபரப்பான பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு, மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல், மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் முதலாவதாக நடைபெற்றிருக்கிறது 2 மாநிலங்களுக்கு. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உற்று நோக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. 2 மாநிலம் என்கிற பொழுது ஜம்மு காஷ்மீர் என்பதற்கு 365வது பிரிவை ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்கு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் அங்கே என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தக்கூடிய பாஜக மறுபடியும் ஹாட்ரிக் வெற்றியை பெறப்போகிறதா என்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் விட்டு கொடுத்திருந்தாலும் மறுபடியும் ஆட்சி பிடிப்பதற்கான முனைப்பு என்கிற போட்டி இருந்தது. இந்த போட்டியிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தால் 2 மாநிலங்களிலுமே பகுதியிலுமே அங்கே காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதாக தகவல். காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தல் முடிவுகள் தொடர்பான கருத்துக்களை, விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். வணக்கம் சார். மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் ஆர்வலர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். இணையத்தின் வழியாக காத்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு மெய் ராமசுவாமி அவர்கள். நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மெய் ராமசாமி சார், உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். தற்பொழுது மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் 2 மாநிலங்களுமே ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஹரியானா அது மீண்டும் ஹாட்ரிக் வெற்றியை பெறப்போகிறதா என்கிற ஒரு எண்ணம். இந்த நேரத்தில் பார்த்தா கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா காங்கிரஸ் தான் முன்னிலை வைக்கப் போகிறது என்கிற செய்தி. சற்று முன்னர் வரை காங்கிரஸ் முன்னிலை, ஆனால் தற்பொழுது பாஜக முன்னிலை வைக்கிறது. ஹரியானா நிலவரம் குறித்து உங்களுடைய கருத்து? பாரத மக்களுக்கும் வணக்கங்கள். 2 விஷயங்கள். முதல்ல தேர்தல் கமிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஒரு யூனியன் பிரதேசத்துல தேர்தல் நடத்தியதுக்கு வாழ்த்துக்கள். அவர்களோட குட் ஆர்கனைசேஷனுக்கு நன்றிகள். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, இது ஏர்லி ரிசல்ட்ஸ், அதனால இதை மட்டுமே வச்சு நம்ம போக வேண்டாம் அப்படின்றது என்னோட கண்ணோட்டம். ஆனாலும் ஒரே ஒரு இதுதான், நான் எக்ஸிட் போல் வந்த போது நான் சொன்னேன், எல்லாருமே பாஜக கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிடுறாங்க, பாஜக அந்த அளவுக்கு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தளத்துல நான் சண்டிகர்ல போன வாரம் இருந்தேன், அதற்கப்புறம் ஹரியானால ஹிசார்ல அங்கதான் போன வாரம் இருந்த மக்கள் அந்த அளவுக்கு அதிருப்தி இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டா இருந்தது. 10 ஆண்டுகள் சென்ட்ரல் ஆன்டி இன்கம்பன்சி, ஸ்டேட் ஆன்டி இன்கம்பன்சி, அது இல்லாம அங்க இந்த கம்யூனிட்டி கொஸ்டின்ஸ் பேலன்ஸ் பண்ணாத அந்த அதிருப்தி, இது எல்லாமே இருந்தது. ஆனா அதையும் தாண்டி பாஜகவோட தனித்தனி எம்எல்ஏக்களோட பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ண மக்கள் பலர் இருந்தாங்க. அதனால அந்த பர்ஃபார்மன்ஸ் இப்ப நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 45 அப்படின்றது கிட்டத்தட்ட சரி பாதிக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காங்க. சோ அது பாஜக வெற்றியை நோக்கி சென்று விடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை ஒன்றும் வரல. ஏன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஆனா பாஜக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். இது இல்லாம நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சில இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ், சில யங் கேண்டிடேட்ஸ் காங்கிரஸ் கட்சி நிறுத்திருந்தாங்க. இது இல்லாம சில செலிபிரேட்டட் கேண்டிடேட்ஸ் நிறுத்திருந்தாங்க. தினேஷ் போகட் அவர்கள், இல்ல ரந்தீப் சுர்ஜேவாலா அவர்களோட மகன் ஆதித்ய சுர்ஜேவாலா, அவர் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் கேண்டிடேட், படிச்சு முடிச்சு உடனே எலெக்ஷன்ல நின்றுட்டாரு. சோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கூட இன்னும் அந்த அளவுக்கு கம்பீட்டிங்கா பண்ணல. ஏன்னா அவங்க அவ்வளவு ப்ராமிஸோட வராங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஸ்டார்டிங் போஸ்டல் பேலட்ல இருந்தே அவங்க லீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இன்னும் அவர்கள் லீட் எடுக்க ஆரம்பிக்கல. அப்படின்றது அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பாஜகவின் மீதோ இல்ல பிரதமர் அவர்கள் மோடி மீதோ எந்த அதிருப்தியும் இல்லை அப்படின்றது வெளிப்படுத்துகிறது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம். திரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாக முருகன் சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். தொடர்ந்து அப்படிலாம் ஒன்றும் அதிருப்தியெல்லாம் இல்லை. 10 ஆண்டு காலங்கிறது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் செலக்ட் ஆக தேர்ந்தெடுக்கப்படலையா? அதுபோல் ஹரியானாவில் இந்த மாற்றம் நிகழும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். பொதுவாக இந்த கருத்து கணிப்புகளை எப்பொழுதும் முழுவதுமாக நான் ஏற்பதில்லை. ஏனென்றால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கருக்கு கூட வந்த கருத்து கணிப்புக்கு மாறாக தான் முடிவுகள் வந்தது. அதுபோன்று பாராளுமன்ற தேர்தலிலும் பிஜேபி 400 இடங்களில் வெற்றி பெறப் போவதாக உறுதியாக சொன்னார்கள். அதுவும் இங்கே கணித்து 240 நின்று போச்சு. அப்படி இருக்கிறதுனால நம்ம கருத்து கணிப்பு என்பது முழுமையாக ஏற்க முடியாது என்று நேற்றே நான் ஒரு டிவியில் பேசினேன். இருந்தாலும் கூட இப்பொழுது கூட அது எத்தனாவது சுற்றில் இந்த முடிவு என்பது தெரியவில்லை. அதனால் இன்னமும் டைம் இருக்கு என்று நான் எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அங்கே இருக்கிறது. அதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி பிஜேபி வெற்றி பெற்றால்
அது வரவேற்கத்தக்க. அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் முடிவு தான் மகேசன் தீர்ப்பு. ஆனால் ஹரியானாவில் 27% இருக்கக்கூடிய ஜாட் மக்கள் கடுமையான கோபத்தில் இருப்பதாக நான் அறிகிறேன். ஏனென்றால் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் மாண்டு போனது மிகப்பெரிய கொடூரமான செயல். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, அந்த அக்னி வீர் திட்டம், அது போன்றது, மறுபடியும் இந்த மல்யுத்த வீராங்கனை அந்த சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பம், இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புகளை நாங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று இன்னமும் நம்புகிறேன். இன்னமும் என்ன ஒரு இழுபறி நிலை, இப்பொழுது பார்த்தா ஒரு இழுபறி நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் டைம் இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிக்கும் நேரம் இருக்கிறது என்றால் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக இருக்கு. நான் இன்னமும் நம்புகிறேன் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். அதனால் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அந்த சைனி ஒரு 3% ஓட்டு உள்ள அந்த இனத்தை சேர்ந்தவர். நான் இனத்தை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. வடநாட்டில் அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப தீவிரமான உணர்வு படைத்தவர்கள். அதனால 3% மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சைனிக இனத்தை சேர்ந்தவர் இடையில கொண்டாந்து சொருகினாங்க முதலமைச்சராக. அதுல மிகப்பெரிய ஜாட்டின மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி எல்லாம் இருக்கிறது. அதனுடைய வடிவத்தில் பார்க்கும்போது 27% இருக்கக்கூடிய ஜாட் இனமும் கிட்டத்தட்ட 21% இருக்கக்கூடிய தலித்து மக்களும் இணைந்து ஓட்டளிப்பார்கள் என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 4% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அதனால நிச்சயமாக இங்க காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பாஜகவுடைய எதிர்ப்பு தான் காங்கிரஸுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப காங்கிரஸுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அதிகாரம் மாறுவதே 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி இருக்குன்னு சொன்னா அதற்கான அதிருப்தி இருக்கும். அந்த ஆட்சியில் நல்லது எல்லாமே நல்லது நடந்திருந்தால் மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவார்கள். இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். இது ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புவது இயற்கை. அந்த அடிப்படையிலும் சரி, அந்த 10 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த விவசாயிகள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள், அந்த விவசாயிகள் போராட்டம் என்பது மிகவும் கடுமையான ஒன்று. அது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருப்பதாகவே நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது பார்லிமெண்ட் தேர்தலிலே கிட்டத்தட்ட முழுமையாக வெற்றி பெற வேண்டிய பிஜேபி அங்கே ஒரு பாதி வெற்றி பாதி தோல்வி அடைந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இதுவும் உங்களுக்கு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைய நிலவரம் இழுபறியா இருக்கு. அதுதான் இப்போதைய நிலவரம் இழுபறியா இருக்கு. இன்னும் டைம் இருக்கு, பார்ப்போம் மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன புரட்சி பண்றாங்களா, இல்ல நீங்க 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் பிஜேபி தான் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த மத உணர்வோடு அது மாதிரி வாக்களித்திருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது மக்கள் முடிவு தான். மக்கள் முடிவு நம்ம ஏற்க போகிறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் சதி நடந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். இது இந்த வாக்கு எண்ணும் பொழுது ஏன்னா அதுல கில்லேடிகள், அதாவது பிஜேபியினுடைய கில்லேடிகள் தேர்தல் கமிஷனை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அறிவு படைத்தவர்கள், அந்த ஆற்றல் படைத்தவர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு குழப்பம் செய்து தேர்தல் கமிஷனை கையிலே போட்டு வேற ஏதாவது குழப்பம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது மாதிரி பழைய தேர்தல் எல்லாம் பார்க்கிறோம் நாங்க. அது மாதிரி எல்லாம் ஓட்டு எண்ணிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கையில பின்னல இருப்பாங்க. அறிவிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி ஜெயித்ததாக சொல்லி இருக்கிறதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல அது மாதிரி நடந்தது. அது போல நடந்துடக்கூடாது. அது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு தவறு டிவிலே வராமல் இருக்கும்போது நான் அதை அவர்கள் மீது பழி சுமத்துவது, இவர் தோல்வின்னு சொன்னா பழி சுமத்துறாங்க, வெற்றின்னு சொன்னா அது கொண்டாடுறாங்க. மாலை 4 மணிக்கு மேல அது போன்ற தோற்றத்தை பேசுவீங்க. அந்த மாதிரி தோற்றம் வந்தால் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. பிஜேபி கிட்ட இருந்து நாங்க பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஹரியானாவிலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் கர்நாடகத்திலையும் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். 3 மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த 2 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கையோடு பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறது அவ்வளவு எளிதில் அப்படின்னா அவ்வளவு. ஆமா அவங்ககிட்ட இருந்து ஆட்சியை பிடிக்கிறது சாதாரணம் அல்ல. அது உங்களுக்கு பல்வேறுபட்ட போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கு. அவங்களுடைய சதி வேலைகளில் இருந்து நாம் நீங்க நேர்மையான அரசியல் நடத்துகின்றவர் மத்தியில் வெற்றி பெறுவது எளிது. பலவிதமான சதி வேலைகள் உள்ளர்த்தங்கள் கொண்ட அந்த இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுல அவர்கள் மாதிரி நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அப்படிதான் பாக்குறீங்களா? பாராளுமன்ற தேர்தலையும் அதெல்லாம் நடந்தது. நீங்க அதனாலதான் அந்த 240 வந்தது சார். நீங்க அது மாதிரி சதி நடந்ததுனாலதான் ஒரு 10 இடம் ஜெயித்தார்கள். அந்த 10 இடத்துல எங்களுக்கு வந்திருக்கு ரிப்போர்ட். அது மாதிரி எல்லாம் நீ அதுல சதியின் அடிப்படையில் தான் ஒரு 10 இடம் கூடுதலாக அவர் ஜெயித்தார்கள். இல்லை என்றால் அது கூட வந்திருக்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து. இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷனர் அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்க வேணா கோர்ட்டுக்கு தான் போனோம். ராமசாமி ஐயப்பன் சார்,
நீங்க சொல்ல இல்ல, வந்து இரண்டு சொல்லுங்க. விஷயங்கள். எலெக்ஷன் கமிஷன் இங்க ரெப்ரசென்ட் பண்ணப்படல. சரமாரியாக குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் மீது, அவர்கள் தேர்தல் நடத்திய முறையின் மீது. எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்ற ஆப்ஷன் தேர்தலுக்கு பின்னர் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கு. என்ன முறைகேடு நடந்திருக்கு, என்ன தவறுதல் நடந்திருக்கு அப்படின்னு நாடு முழுக்க பலர் பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன்ல கூட அவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண ஹிஸ்டரி இருக்கு. அப்ப தவறு நடந்திருக்கு அப்படின்னா சும்மா பப்ளிக் ஸ்டேட்மெண்டா அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, மற்ற தலைவர்களும் சரி, சும்மா எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லிட்டே இருக்காங்க. இதே அவர்கள் வந்து தெலுங்கானாவில் ஜெயித்தார்கள். ஜெயிக்கிற வரைக்கும், ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் குறை சொன்னாங்க. தெலுங்கானால ஜெயிச்ச பின்னர் அவர்களுக்கு குறை கிடையாது. சோ ஜெயிக்கும் போது ஒரு ரெஸ்பான்ஸும், தோற்ற பின்னர் இன்னொரு ரெஸ்பான்ஸும் வந்து எலெக்ஷன் கமிஷன் குற்றச்சாட்டு அப்படின்றது சரி கிடையாது. இன்னொன்னு, எலெக்ஷன் கமிஷன்ல அப்பாயிண்டிஸ பத்தி அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்பாயிண்டிஸ் சுப்ரீம் கோர்ட் பண்ண அப்பாயிண்டிஸ். அதுக்கப்புறம் சிஸ்டம், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சிஸ்டம் படி லா அமெண்ட் பண்ணப்பட்டது. அதுபடி அப்பாயின்மெண்ட் நடந்தது. அவர்கள் யார் மீது குறை சொன்னாரோ அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அப்படியும் அவர்களுக்கு நம்பிக்கை வரல. மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் ஜனநாயகத்தை அவர்களால் நம்ப முடியும். அவர்கள் இத்தனை நாள் மன்னர் ஆட்சி போது குடும்பத்தின் தலைவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்களே ஆட்சி செய்து கொண்டு வந்து, இன்னைக்கு அவர்கள் ஆட்சி செய்ய முடியாத போது ஜனநாயகத்தையும் மக்கள் ஆட்சியும் குறை சொல்வதும், எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்வதுமே வந்து அவர்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்து முன்னாடியே அவங்க வந்து இப்போ ஒரு தோல்விக்கு வந்து ஒரு ரிசல்ட் ஒரு எக்ஸ்கியூஸ் தெரிவிக்கிறாங்க. இன்னும் தோல்வின்னு கூட டிசைட் ஆகல. தோல்வி இல்லாத போதே பொறுத்து பார்க்கலாம், மாலை வரை பார்க்கலாம், அடுத்த பிறகு நம்ம அதை பத்தி சொல்லலாம். சார், ஏற்கனவே ஒரு தேர்தல்ல வந்து ஓட்டுல வந்து சூதுவாது பண்ணி சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பின்னால் அந்த அறிவிப்பையே மாற்றினார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அறிவிப்பையே அறிவிச்சுட்டாங்க, ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து அது இது வந்து தவறு அப்படின்னு சொன்ன பிறகு, சுட்டி காட்டிய பிறகு அந்த அறிவிப்பு மாற்றப்பட்டது. இப்போ சமீபத்தில் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து உங்ககிட்ட நான் வரணும், தொடர்ந்து நம்ம பேசலாம். காஷ்மீர் மற்றும் ஹரியானா தொடர்பான தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இப்போ இந்த 2 தொகுதியுடைய முடிவுகள் தான் ஒவ்வொரு முறையுமே தேர்தல் முடிவுகள் சில செய்திகளை சொல்லி செல்லும். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் என்பதால் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு என்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அரசு செயல்படுத்திய விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தான் சொல்லப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் தற்பொழுது முன்னிலை வைக்கிறது காஷ்மீரில். உங்கள் முடிவு? அனைவருக்கும் காலை வணக்கம். ஜெயா ப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர்களுக்கும், சக கருத்துரையாளர்களும், என்னோட டெக்னீஷியன்களுக்கும், நம்மளை அழைத்து வந்த சாரதிகளுக்கும் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். இப்போ இந்த காஷ்மீரை முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட், இந்த ஹரியானா, அது இல்லாமல் காஷ்மீர் சம்பந்தம், அப்புறம் ஹோல் இந்தியா பேட்டர்ன் எப்படி நிலவரம் மாறி மாறி போயிட்டுருக்கு அப்படின்றத நான் இந்த விவாத மேடையில் பகிர்றேன். முதல்ல காஷ்மீரை பற்றி பேசணுன்னா, நான் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு 2 நாள் காஷ்மீரில் தான் இருந்தேன். ஸ்ரீநகர் பகுதியில் எப்படி பிரச்சாரம்லாம் நடக்குது, என்ன நிலவரம், பாராமுல்லா வரைக்கும் வந்து பயணம் பண்ணி அங்கே இருக்க கல நிலவரங்கள்லாம் விசாரிக்கும் போது ஓவராலாக பப்ளிக் வந்து ஸ்ரீநகரை பொறுத்தளவுக்கு ஓல்டு ஸ்ரீநகர், பழைய ஸ்ரீநகர், புது ஸ்ரீநகர் அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் லால் சவுக் பகுதி, லால் சவுக்கு அந்த பக்கம் ஓல்டு ஸ்ரீநகர். இந்த பகுதிகளில் வந்து பெருவாரியான அந்த ஆட்டோக்காரங்க, அங்கே நார்மலாக இருக்கக்கூடிய பொதுமக்களோட விசாரிக்கும் போது ஒரு சில போலீஸ் அஃபிஷியல்ஸு, போலீஸ் அதிகாரிகளோட நான் பேசினேன். அப்போ அவங்க சொல்லும் போது வந்து அமைதி வந்து பெருவாரியாக இந்த 15-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட சிறப்பாக அமைதியாக இருந்தது. ஏன்னா 11 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட் இரவில் வந்து அந்த பகுதிகளை நம்ம சுற்றிட்டு தான் இருந்தோம். டூரிஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக, நம்ம எப்படி சென்னையில் இரவு நேரங்களில் நடமாட்டம் இருக்குதோ அந்த மாதிரியான 11 மணி வாக்கில் இருந்தது. நார்மலாக 15 வருடத்துக்கு முன்னாடி வந்து 12 வருடத்துக்கு முன்னாடி 5 மணி 7 மணிக்கு மேலே வெளியே போகிறது ஹோட்டல்காரவங்களே சொல்லிடுவாங்க, வெளியே போகாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொப்பூரா, இந்த பாராமுல்லா பகுதிக்கு நாங்கள் பயணம் பண்ணும்போதும் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம், எந்த தடங்கல்களும் இல்லை. ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கார் டிரைவராக வந்தவர் வந்து சொன்னார், இந்த பகுதிகள்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலெலாம் நாங்கள் பயணம் பண்ணோம், அந்த பகுதியில் போக முடியாது. அந்த மாதிரியான நிலவரங்கள்லாம் மாறி வந்து இன்றைக்கி வந்து ஆப்பிள், இப்போ எப்படி நம்ம கிராமங்களில் தக்காளி விளைஞ்சாலும் வந்து கூவி அங்கே தக்காளி விற்றுட்டு போகிறாங்களோ, வெங்காயம் விற்றுட்டு போகிறாங்களோ, அது மாதிரி ஆப்பிள்களை அங்கே விற்கிறாங்க ரோட்டில், சொப்புரா பாராமுல்லா தொகுதியில். பட் அரசியல் நிலவரம் பிரகாரம் மோடி அரசாங்கம் வந்த பிற்பாடு மக்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்கன்றது பொதுவாக
பிஜேபிக்கு ஓட்டு போடலைனாலும் சரி நிறைய அங்கே இந்த குறிப்பிட்ட காஷ்மீர் பகுதி, அதாவது ஸ்ரீநகரை தவிர்த்து அதுக்கு நார்த்தன் சைடு, நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி மக்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கல்லெறிதல், இந்த மாதிரி தேவையில்லாத இடையூறுகள் பண்ணுதல், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 370 பொறுத்தளவுக்கு அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, இதனோட இம்பேக்ட் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து அதனோட கிரவுண்ட் ரியாலிட்டி, அதனால என்ன பெரிய எங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவோ சோஷியலாகவோ என்ன அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துருக்குன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. யார்? மக்கள். ஆனால் அமைதியாக இருக்காங்க. அமைதி வந்து நிலவிடுச்சு. சோஃபியான்ற பகுதியில் நாங்கள் வந்து அந்த பகுதியில் போய் விசாரிக்கும் போது அங்கே இருக்க ஆப்பிள் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆப்பிள் மார்க்கெட்டு, பாராமுல்லா ஒரு ஆப்பிள் மார்க்கெட். ஏஷியாலே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கலை நிறுவனம் வந்து எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இருந்திருக்கலாம், 2000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆகிருக்கலாம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இட்டாலியிலேருந்து சீட்ஸு கொண்டு வந்து இங்கே வந்து இட்டாலியன் ஆப்பிள் வந்து விளைச்சி பெரிய விளைச்சல்களை பண்ணியிருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே இருக்காங்க. நல்ல வர்த்தகம் நடக்குது. ஆவரேஜாக இந்த 10 வருட காலத்தில், மேபி 12 வருட காலம் கூட சேர்த்து சொல்லலாம், 3000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் அந்த ஏஷியாவில் பெரிய மண்டி பாராமுல்லாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் மண்டியில் நடக்குது. அது இல்லாமல் வந்து இந்த ஆப்பிள் பிஸ்னஸில் வர்த்தகத்தில் வந்து தீவிரவாதத்தினுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ ஒரு பெட்டி 5.5 கிலோ பெட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபான்னு நீங்கள் வாங்குனீங்கன்னா அதோட அடிஷ்னலாக 300 ருபீஸ் அவங்களுக்கு டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி லோக்கல் பொலிட்டீஷியனு இவங்களுக்குலாம் அது போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கம் வந்த பிற்பாடு இதெல்லாம் கட்டுக்குள் வந்திருக்கு. அது மக்கள் நேரடியாக உணர்ந்துட்டாங்க. பட் ஓட்டு போடுறதுல என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னும் தெளிவடையலை. மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது, இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ப்ரீத்திங் வரல. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட மூதாதையர்கள் தாத்தாலாம் பாகிஸ்தானில் இருக்காங்க. ஒரு பக்கம் ப்ரீத்திங் வரலன்னா அப்போ முழுசாக அதை ஏற்றுக்கல. அதாவது அவங்க ஓட்டு போடணுமா அப்படின்றது நிலவரத்தில் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஓட்டு போடணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க அந்த நேரத்தில். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங்கில் இருக்கும்போது செகண்ட் ஃபேஸ் போலிங்கில் நான் பார்த்தது இதுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் இவங்க வந்து நம்ம வந்து ஒரு சுதந்திர காஷ்மீராக இருக்கக்கூடாதா, பாகிஸ்தான் இல்லாமல் இந்தியா இல்லாமல் அப்படின்ற ஒரு பெருவாரியாக ஒரு 20%-30% மக்கள் வந்து அந்த எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அதனால அவங்களாம் ஓட்டு போடலை. ஆனால் மோடியை வந்து பாராட்டுறாங்க நிறைய பேர், நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பறக்கும் ரயில் திட்டத்தில் வந்து பில்லரை போட்டு பறக்கும் ரயில் போட்டாங்க இந்த காவா நடுவில். இப்போ இந்த செனாப் நதி அது இல்லாமல் ஜீலம் நதிக்கரை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் அமைச்சு ரோடு போட்டுக்கிட்டு வராங்க. இது வந்து இந்த ரோடு கம்ப்ளீஷன் ஒர்க் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சுன்னா ஜம்முவிலேருந்து காஷ்மீர் இப்போ ஸ்ரீநகர் போகிறதுக்கு வந்து 5 மணி நேரம் ஆகிடும். இப்போ வந்து 8 மணி நேரம் ஆச்சு நாங்கள் போனது. அந்த பனிஹல் அப்படின்ற ஸ்டேஷன்லேருந்து இது வரைக்கும் சொப்பூராவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பாராமுல்லா ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின் போகுது, விஸ்டாடோம் ட்ரெயின் போகுது. ஆனால் வந்து அந்த ட்ரெயின் கனெக்ஷன் தான் இருக்குது. இன்னும் அந்த ரயில்வே லைன் இன்னும் ஜம்முவிலேருந்து போகலை. இந்த மலைப்பகுதினால இன்னும் டனல்லாம் போட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டாங்க. அந்த டனல் போட்ட இடத்துல 8 மணி நேரம், இதுக்கு முன்னாடி வந்து 20 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படின்றத இதுவாக இருக்குது. மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க மோடியினுடைய செயல்பாடுகள், இந்த அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி, தீவிரவாதத்திலேருந்து பாதுகாப்பு. இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து பெருவாரியாக வந்து நான் பார்த்தேன், இங்கே தமிழகத்தை வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து நீட்டுக்கு போர்டை போட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட் லெவல்லையும் வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது. ஆகையினால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கேள்வினா என்ன நோக்கத்துக்காக செயல்படுத்தினாங்களோ அது அரசாங்கம் செயல்படுத்தலாம், மக்கள் உணர்ந்துட்டாங்களா உணரலையா? அதுதான் சார், அந்த உணர்வுன்றது ஓட்டா மாறலை, வராது அப்படின்றத நான் சொல்ல வரேன். பிஜேபிக்கு வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இன்னும் வந்து அந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்முனுடைய நார்த் வெஸ்ட், ஸ்ரீநகரனுடைய காஷ்மீரினுடைய நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் வந்து நம்மளுடைய அந்த இப்போ ஐயா சொன்னார் மதம் ரீதியாக அப்படின்லாம், நான் அந்த பாயிண்ட்டுக்கு போக விரும்பல. ஏன்னா அது பேசினேன்னா ஒரு சர்ச்சையாகும்.
ஆகையினால அவங்க அந்த போர்வையில் தான் இருக்காங்க, அந்த ஓட்டிங் தான் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆகையினால அந்த இதனால வந்து தான் மோடிக்கு இந்த ஓட்டை கன்வெர்ட் ஆகலை அப்படின்றதான் பாயிண்ட். என்னோட அனாலிசிஸ் இதுதான். நான் அனாலிசிஸ் வந்து முன்னாடியே பண்ணேன், இப்போ ரிசல்ட்டுக்காக நான் சொல்லலை. நான் ஏற்கனவே வந்து தனிப்பட்ட முறையில் என் நண்பர்களில் பகிர்ந்தாச்சு இந்த என்ன டேட்டாவெல்லாம். இப்போ வந்து உங்கள் ஜெயா டிவியின் வாயிலாக நான் ஏற்கனவே கேட்டிருந்தது தான், பட் இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெயா டிவியின் வாயிலாக வந்து இந்த டேட்டாவை நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவோட இருக்கலாமா இல்லை வந்து நம்ம தனிப்பட்ட தேசமாக செயல்படலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அதனால ஓட்டு கன்வெர்ட் ஆகலை, பட் தே ஆர் ஹாப்பி வித் மோடி கவர்மெண்ட். நல்லது சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். இது தொடர்பாக புதுமடம் ஹலீம் சார் என்ன சொல்கிறேன்னு கேட்போம். அவர் கருத்தை முழுசாக ஏற்றுக்க முடியுது அவங்களால? இல்லை, அதுதான் இந்த விஷயத்த சொல்லிட்டு கூட ஹரியானாவை பேசிக்கலாம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் இந்தியா கூடவே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடையும் பொழுது காஷ்மீர் இந்தியாவோட கிடையாது. காஷ்மீரை நம்ம சேர்த்ததே வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததுனால தான் சேர்த்தோம். அதுக்கான வரலாறு பெரிய வரலாறு. அதிகமான மக்கள் வந்து முஸ்லீம்கள், ஆனால் ஆட்சி செய்தவர்கள் இந்து மன்னர் என்கிற அந்த வரலாற்று பின்னணிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போது இந்த 2019 வந்து நீங்கள் 370 நீக்கிட்டீங்க. இந்த 370 நீக்கிட்டீங்க, 35A நீக்கிட்டீங்க. காஷ்மீருக்கு வந்து இப்போ வந்து சிறப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜம்மு என்பது ஒரு பகுதி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்பது ஒரு பகுதி. இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மட்டும் 47 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து பாஜக வெறும் 19 இடத்துல ஏன் போட்டிட்டார்கள், ஏன் மற்ற இடத்துல போட்டிடல அப்படிங்கிறது கேள்வி. 19 இடத்துல தான் போட்டிட்டாங்க, மற்ற இடங்களில் போட்டிடல. இரண்டாவது, காஷ்மீருக்கு வந்து நாங்கள் வளமான விஷயத்தை கொடுத்துட்டோம். நாங்கள் மாநில உரிமையை பறித்து விட்டு நீங்கள் வளமான விஷயத்தை கொடுத்துட்டோன்னு சொல்கிறீங்க. மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 370க்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க, என் மக்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து இன்றைக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பறித்து விட்டு இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர் என்று அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டு லடாக்கை பிரித்து விட்டு 1.5 லட்சம் மக்கள் மட்டுமே இருக்கின்ற லடாக்கை தனியாக நீங்கள் பிரித்து அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாஜக தோற்று போய் விட்டது பாராளுமன்ற தொகுதியில் 2024. இப்போ 2019க்கு அப்புறம் தேர்தலே நடக்கலை, சட்டமன்றமே இல்லை. அந்த தலைவர்கள்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள், எல்லோருமே சிறை வைக்கப்பட்டார்கள். என்ன நடந்தது? நீங்கள் அங்கே எதுவுமே நடக்கலை, ஆப்பிள் சிறப்பாக விளைந்ததுன்னு தோழர் சொல்கிறார். அதாவது அங்கே உள்ள கள நிறுவனங்கள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையை அரசு நடவடிக்கை எடுக்கலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் தான். அங்கே ஜம்மு ஒரு மாதிரியும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறது. இப்போ கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜம்முவில் மொத்தம் வந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டது. லடாக்கை சேர்க்கலைன்னா 5. இப்போ ஜம்முவில் 2, காஷ்மீரில் வந்து பள்ளத்தாக்கில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2024 இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 இடத்துல மட்டும்தான் பாஜக போட்டிட்டாங்க. சரி, அது கிட்டத்தட்ட 33 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. இப்போ அந்த தொகுதி 2யுமே வந்து பாஜக வெற்றி பெற்றாங்க. அதே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்பது 3 பாராளுமன்ற தொகுதியை உட்பட்டது. அதில் 3மே பார்த்தீங்கன்னா 2ல் உமர் அப்துல்லாவுடைய கட்சி தேசிய மாநாட்டு கட்சியும், அதில் 1 முக்கியமாக பாராமுல்லா தொகுதியில் ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரணி. அப்போ இந்த 33 தான் இன்றைக்கி 28 தொகுதிகளில் பாஜக வெற்றி ஒரு முன்னிலையை பார்க்கிறோம். இது முக்கியமானது. இரண்டாவது முக்கியமானது, நீங்கள் இந்த செய்தியில் பேசும்போது சொன்னீங்க 5 நியமன எம்எல்ஏக்களே ஆளுநருடைய. இது எப்பொழுதுமே வந்து ஒரு சட்டமன்றம் வந்ததுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதலோட தான் அந்த 5 3 புதுச்சேரியில் 3 கொடுத்தாங்க. இல்லை அது என்ன தற்காப்பு நடவடிக்கை? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் முதல்வர் வந்ததுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதலோடு செய்வாங்க. அது ஆளுநருக்கான உரிமை சார்ந்ததுன்னு வைங்களேன். சரி, ஆனால் அதை இன்றைக்கே அறிவிச்சிட்டாங்க, இன்றைக்கே செஞ்சுட்டாங்க. இது எல்லாமே இந்த கணக்கு தான். ஏற்கனவே 2016 மெஹபூபாவோட கூட்டணி வச்சுருந்தாங்க பாஜக. அதை இப்பொழுது காஷ்மீர் மக்கள் பாருங்கள் அவரை நிராகரித்திருக்கிறாங்க. 3 இடங்களில் தான் முன்னிலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஃபேக்டர், குலாம் நபி ஆசாத் காங்கிரஸை விட்டு விலகி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு 23 இடத்துல வாக்குகளை பிரிக்கின்ற வேலையை பண்ணார். இப்போ இது எல்லாமே ஒரு கூட்டல் கழித்தல் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 370 நீக்கிட்டீங்க. அதே பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீருடைய அந்த பிரச்சாரத்தில் மீண்டும் நாங்கள் வந்து மாநில அந்தஸ்து நாங்கள் தான் கொடுக்க முடியும்ன்றாங்க. நீங்கள் தான் நீக்கினீங்க, நாங்கள் தான் கொடுக்க முடியுன்றார். அப்போ இப்போ நீக்கினதுனால என்ன நடந்துருச்சு? மக்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க. சில இடங்களில் வாக்குப்பதிவு என்பது வெறும் 14% இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் வந்து
அரசமைப்பு அதாவது இந்த தேர்தல் மேல நம்பிக்கை குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அது வந்து நலம் சார்ந்தல்ல, பயத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். அதாவது பல்வேறு தலைவர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ இதை ஒட்டி தான் இந்த தேர்தல் நடக்குது. கடந்த 2019 சட்டமன்றம் செயல்படாத ஒரு நிலைமையில் இருந்தது. அதாவது அந்த ஏற்கனவே அங்கே ஆளுநராக இருந்த மாலிக் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. இந்த புல்வாமா தாக்குதலை பற்றி 2019 இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி, அப்பொழுதே விமானம் கொடுத்திருந்தால் இந்த 35 சிஆர்பிஎஃப் வீரர்களை காப்பாற்றிருக்கலாம் என்று சொன்னதெல்லாம் இதை வந்து வாய மூட்டிட்டு இருங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார்ன்ட்டு, அதனால் அமைதியாக இருக்கிறேன்னு சொன்னதும், அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணி 300 கோடி ஊழல்னு சொல்லி பண்ணதெல்லாம் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காஷ்மீரில் நெக் டு நெக் ஃபைட்டுன்னு நான் எடுத்துக்கல. காரணம் என்றால் ஏற்கனவே வந்து இப்போ 48 இடங்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறார். ஆனால் இன்னும் வந்து வாய்ப்பு இருக்கிறது. எப்படி தான் இருந்தாலும் அந்த இறுதிக்கட்டம் வரும்பொழுது தான் நமக்கு உண்மையான தகவல் தெரியும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மக்கள் சரியாக புரிந்திருக்கிறார்கள். பாருங்க, மெஹபூபாவை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மெஹபூபா ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, இன்னைக்கு 3 இடங்கள் கூட இல்லை. அதையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஹரியானா ஏன்னா தோழர் சொல்லும்போது சொன்னார், ஹரியானாவில் முக்கியமாக இது வந்து ஒரு இழுபறி தான் வரும்னு நான் கணிச்சேன். காரணம் 2024 பாராளுமன்றத்தில் வந்து 5க்கு 5 தான். காங்கிரஸ் 5 இடங்களை வெற்றி பெற்றாங்க, பாஜக 5 இடங்களை வெற்றி பெற்றாங்க. ஸோ சரிபாதியான ஒரு பலத்தோடு தான் ஹரியானாவில் இருக்காங்க 2 கட்சியுமே. யார் ஆட்சியை பிடித்தாலும் ஒரு பலமான எதிர்கட்சி தான் அங்கே ஹரியானாவில் வரும்னு சொல்லி எல்லாரும் கணிச்சாங்க. இன்னொன்று, ஆனால் ஒரு விஷயம் முக்கியமான, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பின்மை, அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று, ஆதார விலை, இதெல்லாம் ஒன்றுமே எதிர்க்கலையா? முக்கியமான ஒன்று தெரியுமா, ஒரு மாநில கட்சியை ஓச்சிருக்காங்க, மாநில கட்சியை ஒழித்திருக்கிறார்கள். இப்போ இந்த லோக்தல் கட்சி 2 முறை ஆட்சி செய்த கட்சி. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா அவர் வந்து முன்னாள் துணை பிரதமராக இருந்த தேவிலாலுடைய அந்த கரிஷ்மாவில் வந்த ஒரு கட்சி. அந்த கட்சி பாஜகவோடு கூட்டியிருந்தது, அதை உடைச்சாங்க. அவருடைய தேவிலாலுடைய கொள்ளு பேரன் இவர் துஷ்யந்தை வச்சு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து கடந்த முறை 2019 தனியாக நின்று ஒரு 10 இடம் வெற்றி பெற்று பாஜகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி துடைத்தெறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது என்னன்னா, பாஜகவோடு யார் கூட்டணி சவாரி செய்தாலும் அவருக்கு நிலைமை இதுதாங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து இந்த லோக்தளமாக இருக்கட்டும், இந்த துஷ்யந்த் சௌதாலாவாக இருக்கட்டும், இன்னைக்கு முக்கியமான உதாரணம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, 2014 பிஜேபி வந்து 47 இடங்கள் வாங்கினாங்க, காங்கிரஸ் 15 தான். ஆனால் இந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா 19 இடங்களை வாங்கினாங்க. அதை வச்சு தான் ஆட்சி அமைச்சாங்க 2014. 2019 10 இடங்கள் வந்து துஷ்யந்த் வாங்கினார். அதை வைத்து தான் பாஜக ஆட்சி அமைத்தது. ஸோ இவர்களோடு சவாரி செய்த பாஜக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாநில கட்சி இன்னைக்கு அழிந்து போயிருக்கிறது. காங்கிரஸ் வழக்கம் போல கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா 31 இடம் தான், இப்போவும் அதை விட கூட தான் பிடிக்க போறாங்க. அப்போ அது காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாநில கட்சி இன்னைக்கு அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுங்கிறத நம்ம பட்டவத்தனமாக பார்க்குறோம். அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு யார் வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், யார் ஆட்சி அமைத்தாலுமே ஒரு பலமான எதிர்க்கட்சி தான் ஹரியானாவில் இருக்க போகுது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சால் பாஜக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருக்க போகுது, பாஜக ஆட்சி அமைச்சால் காங்கிரஸ் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருக்க போகுது. ஆனால் கடந்த 10 வருடங்களாக ஒரு பெரிய இடத்தில் இருந்த இந்த லோக்தல் கட்சியும் இந்த துஷ்யந்துடைய கட்சியும் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு இடமோ 2 இடமோ வருமா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருப்பது என்பது இன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக இதை பார்க்கணும்னு நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக பார்க்குறேன். இல்லை, மாநில கட்சிகள் தொடை தெரியப்பட்டிருந்தா கூட அதை ஸ்கோர் பண்ணுறதுக்கான சோர்சஸ் வந்து காங்கிரஸ் இல்லைங்கிறீங்களா? அங்கே இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கடந்த முறை 2019 வெறும் 31 இடங்கள் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அதை விட கூட தான் இருக்காங்க. ஓட் ஷேருமே இன்க்ரீஸ் ஆச்சு. போதுமானது இல்லை என்றால் உங்களுக்கு ஹரியானாவை பொறுத்தவரை அண்ணன் சொன்னது மாதிரி ஜாட்டின மக்களும் தலித் பட்டியலின சமூக மக்களும் தான் தீர்மானிக்கிறாங்க. அங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அங்க வந்து ஜாதி என்பது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஜாட்டின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம், அந்த ஜாட்டின அந்த பஞ்சாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த மல்யுத்த வீராங்கனை பிரச்சனைகளோட பார்த்தீங்கன்னா அது ஜாட்டின பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதனால தான் இப்போ அந்த தொகுதி இப்போ வினோத் போகத் தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து துஷ்யந்த் ஜெயிச்ச தொகுதி, அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இன்னைக்கு வந்து வினோத் போகத் வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு போயிருக்கார். இப்போ அங்கே சொல்ல போனால் ஆம் ஆத்மியுடைய வேட்பாளர் கூட ஒரு ஜாட்டினத்தை சார்ந்த ஒரு மல்யுத்த வீராங்கனை நிறுத்தினாங்க. அப்போ வந்து ஜாதி வந்து அங்கே மிகப்பெரிய ரோல் பிளே. இரண்டாவது விவசாய பிரச்சனை. கடந்த முறை பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து இந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹரியானாவை சார்ந்தவர்கள், சரி. ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் அதிகமாக முற்றுகையிட்டாங்க. அது கூட இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் வந்து இன்னும் வந்து அந்த இப்போ இந்த லெவலில் வந்து அவங்க தாண்ட முடியல பாஜகவால். இன்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க. சொல்ல போனா காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு வந்து மாதம் 2000 கொடுப்போம்னு, அவங்க 2100 சொன்னாங்க. 300 யூனிட் இலவசம் சொன்னாங்க. போட்டி போட்டுக்கொண்டு காங்கிரஸுடைய வாக்குறுதியை போட்டி போட்டுக்கொண்டு சொன்னாங்க. இவ்வளவும் செஞ்சுமே ஏன் இன்னைக்கு நெக் டு நெக் ஃபைட்ல இருக்காங்க? அது ஆளுங்கட்சி, இன்னைக்கு வந்து ஒன்றியத்தில் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல அவங்க பிடிக்க முடியல. அதை நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து அதை விட கடந்த முறையை விட இன்னைக்கு வந்து அதிகமான இடங்களை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்று வெற்றி பெறலாம் அல்லது அதிக இடங்களை பிடிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஜாதி ப்ளஸ் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை தான் அங்கே ரோல் பிளே ஆகிருக்கு. அது இது ஒரு தனி ஒரு மாநில கட்சி. சொல்லப்போனால் இந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா ரோல் பிளே ஆயிருந்ததுன்னா முழுசா பாஜக இன்னும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கணுமே. இல்ல இன்னும் தள்ளப்படலாம். இன்னும் ரிசல்ட் நமக்கு தெரியல. இப்போவே நம்ம டூ இயர்லி. இப்போ நீங்க ஓம் பிரகாஷ் சௌதாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் ஊழல் பிரச்சனையில் 10 ஆண்டு சிறை விதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா முழுமையாகவே தொடச்சிட்டாங்க. இப்போ வந்து இப்போ இந்த இவங்களுடைய கட்சி ஜேஜேபி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, துஷ்யந்துடைய கட்சி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவலாருடைய கொள்ளுப்பேரன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக அவர்தான் முதல்வராக வருவார் என்கிற கணிப்புகள் எல்லாம் இருந்தன. அதெல்லாம் இன்னைக்கு உடைத்து நொறுக்கப்பட்டு அவர் மட்டும்தான் முன்னிலை இருக்கார். இன்னைக்கு வந்து அந்த கட்சி துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம்? பாஜகவோட சேராமல் அவர் தனித்து நின்றிருந்தால், அல்லது இப்பொழுதும் தனித்து நிற்கிறாங்க, ஆனால் அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் வந்து பாஜகவுக்கு தான் அவர்கள் வந்து சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்க. ஏன்னா கடந்த முறை அவங்க கூட்டணியில தான் ஆட்சி அமைஞ்சது. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்றேன். இப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அந்த மாநில கட்சிகள் செயலிழந்து போய் இன்னைக்கு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது வந்து ஒரு நெக் டு நெக் ஃபைட்டாக தான் பார்க்குறேன். இன்னும் வந்து அது எப்படி வேணாலும் மாறலாம். எப்படி வந்து காலையில் 8:30 மணி வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலை, அதுக்கப்புறம் பாஜக, இப்போ வந்து பாஜக முன்னிலைன்னு சொல்கிறத பார்க்குறோம். அது மாறலாம், அல்லது நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கலாம், அல்லது சுயேட்சைகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹரியானா பிளஸ் காஷ்மீர் ரெண்டுலேயுமே அதிகமான சுயேட்சைகள் வெற்றி பெறுவதை பாஜக விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்தது. பாஜக விரும்புகிறது. மாலையில் கூட்டம் என்ன காரணம்னா, அப்படி சுயேட்சைகள் அதிகமாக வெற்றி பெற்றால் அவர்கள் ஆட்சி அமைப்பது எளிது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் தான் இப்போ உடனடியாக வந்து ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீருக்கு 5 எம்எல்ஏக்களை வந்து அவர் வந்து நியமன எம்எல்ஏக்களை கொடுக்குறது எல்லாமே அதன் அடிப்படையில் தான். இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். ஏனென்றால் அவர்களுக்கு நல்லா தெரியும் ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீரும் ஒரு முக்கியமான வந்து டஃப் ஃபைட் அப்படின்னு. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 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 நிரந்தரமான ஆட்சி கிடையாது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்போ இதுவும் 2 தோற்று விட்டால் அடுத்து வருகின்ற மகாராஷ்டிராவில் பாதிக்கும், மற்ற மாநிலங்களில் பாதிக்கும். இந்த பயம் இருக்கிறது. இது மிக முக்கியமான தேர்தலாக பாஜக பார்த்ததன் காரணமாக தான் இந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதை செயல்படுத்துறாங்க. ஆட்சி அமைக்க முயற்சிகளையும் பலமாக செய்வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கருத்து. முருகன் சார், அதாவது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அவங்க எடுத்த விவசாயிகளுடைய அடிப்படை ஆதார விலை, விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் எதிரொலிச்சுது. அதுக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஹரியானாவிலேருந்து புறப்பட்டது தான். அதனுடைய விளைவுகள்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கலையா? இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது தான். இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். அங்கே நிறைய உயிர் பலியை கொடுத்திருக்கிறார்கள். கடுமையான போராட்டத்தை அவர்கள் இந்தியா முழுவதும் பிரபலமாக பேசுகிற அளவுக்கு செய்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தும் அவங்க வந்து இப்போ இந்த தேர்தல் முடிவு இன்னும் இறுதி வரையில் நாம் எதிர்பார்க்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். அது எப்படி பிரதிபலிக்காமல் இருக்கும்? அதுவும் இந்த சைனியை கொண்டாந்து இடையில் வந்து முதலமைச்சராக சொருவியதில் ஜாட்டின மக்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. நாங்களெல்லாம் நேற்று இரவு வரையில் வந்து கடுமையான தோல்வியை பிஜேபி சந்திக்கும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது 53 இடங்களில் முன்னிலை வைக்கிறதாக வருது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நிச்சயமாக அங்கே இதையே நீங்கள் எதிர்பார்க்கல, இந்த சீட்டை எதிர்பார்க்கல அப்படிங்கிறீங்க. ஆமாம் 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 பிஜேபிக்கு நீ இந்த சீட்டை, இந்த முன்னணி நிலவரமே நான் எதிர்பார்க்கல. கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது தான் உண்மை. இது வந்து உண்மையா என்பதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இந்த அளவுக்கு முன்னணி வர்றார்களா? 53 இடங்களில் முன்னணி போட்டிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. பார்ப்போம். எதா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எந்த சூதுவாதம் இல்லாமல், சதி இல்லாமல் ரிசல்ட் வந்தால் போதுமானது என்று நான் கருதுகிறேன். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் ஒரு மாநில அந்தஸ்து படைத்த ஒன்றை இன்னைக்கு வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக அதை மாற்றி 2ஆ உடைச்சி அதை வந்து ரொம்ப கீழ்மைப்படுத்தி அந்த மக்கள் அனுபவித்த உரிமைகளை பிடுங்கி நீங்கள் வந்து 370 நீக்கினது மட்டும் இல்லை, அது நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது 370 ஓகே,
47 நம்ம வந்து இல்ல இப்பதானே அமைதி நிலவுது அப்படிங்கிறார் சரவண பெருமாள். அமைதி இவ்வளவு நாள் வந்துங்க, அமைதி அந்த இல்ல. அமைதிக்கு மாலை 5 மணிக்கு மேல அமைதிக்கு வெளியில போக முடியல, வியாபாரம் செய்ய முடியல. குஜராத்ல கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு அங்க வாழக்கூடிய மக்கள் பயத்தின் அடிப்படையில் அங்க எல்லாம் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அமைதி நிலவுது. குஜராத்ல லடாக்ல வந்து ஏன் 14% வாக்கு பதிவாச்சு? அமைதி சார், அமைதிக்கு 2 இருக்கு சார். அமைதிக்கு வந்து அமைதி புரட்சி கூட செய்வார்கள் மக்கள். அமைதியாக இருந்தால் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா சிறையில் வைக்கப்பட்டார் உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி எல்லாம் வந்து ஓராண்டு காலம் வீட்டு சிறையிலே வைத்து அடைக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு மிரட்டும் பொழுது நாமெல்லாம் சாதாரண நம்மளெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க, நம்ம பிழப்பு போயிடும், நம்ம குடும்பம் போயிடும். சரி எதுக்கு அப்படின்னு அமைதியா இருக்கிறது வேறு. நீங்க ஜனநாயக பண்போடு அமைதியாக இருப்பது என்பது வேறு. மிரட்டல் துணியில் மக்களை பயமுறுத்துவது அமைதிங்கிறது தீவிரவாத கலவரம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. மாலை 5 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள முடங்கின நாட்கள்லாம் போய் இரவு 11 மணி ஆனாலும் சுதந்திரமா வெளில நடமாட முடியுது, வியாபாரம் சிறப்பா நடக்குது, பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படிங்கிற மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பிடுங்கி விட்டு நீங்கள் ஒரு மாநில அந்தஸ்தையே இது பண்ணிட்டு அந்த சட்டமன்றத்தையே கலைச்சிட்டு நீங்க தெரீசா வண்டியை வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? மாநில சட்டமன்றத்தை கூட்டி இப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வையுங்கள், இல்ல ஒரு தீர்மானத்தை போடுங்கள் என்று சொல்லியிருக்க முடியாது. அதான் ஜனநாயக பண்பு. நீ சட்டமன்றத்தை கலைச்சிட்டு நீங்க நேரடி ஆட்சி, நேரடியாக ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து 10 ஆண்டு காலம் தேர்தலை நடத்தாம நீங்க அங்க ஒரு முடிவெடுத்து நீங்க தெரீசா வண்டியை நீக்கிட்டேன், நான் மாநில அந்தஸ்தை பிரிச்சுட்டேன், நான் 2ஆ உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு, அந்த மக்களுடைய உணர்வுகள் மீது கை வைத்து விட்டு நான் ஆப்பிள் நல்லா விற்கிறேன், அங்க நல்லா அமைதியா இருக்கு, வியாபாரம் பெருகி இருக்கு, வருமானம் பெருகி இருக்கு, இதெல்லாம் வேறு. அது வேற கோணத்தில் பார்க்கணும். தேர்தல் வந்து யார் வந்தாலும் ஆப்பிள் விற்கும், யார் வந்தாலும் மார்க்கெட் இருக்கதான் செய்யும், எல்லாம் பண்ணதான் செய்யும், அதுல மாற்றம் கூட வரும். நீங்க ஆப்பிள் ஒரு கட்டத்துல வந்து நல்லா விளையும், ஒரு கட்டத்தில் குறைவா விளையும், திடீர்னு விலை ஏறும். கத்திரிக்காய் விலை 10 ரூபாம்பா, அப்புறம் 50 ரூபாம்பா. இது ஒரு பதற்றம் இல்லைங்கிறாங்க இந்த சட்டம். ஒரு பதற்றம், பயத்தின் அடிப்படையில் பதற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். இது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் அதனுடைய உண்மை நிலவரம் தெரியும். ஆனா மக்கள் எப்பவுமே வந்து தீவிரவாதத்தை கடைபிடிப்பாங்க, எப்பவுமே எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க கூட தான் வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க? அங்கே தீவிரவாதிகள் எல்லாம் இந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள், எனவே தான் அங்கே தீவிரவாதம் பெருகி இருக்கிறதுனால குற்றம் சாட்டினீங்க. அப்புறம் அது பண்ண பிறகு அங்கே அடங்கி போச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நேற்றும் நடந்திருக்கு, நேற்று 2 நாளைக்கு முன்னாடியும் ஒரு நடந்திருக்கு. அங்கே ஒரு தீவிரவாதம் ஏதோ ஒரு ஓரத்தில் நடக்கதான் செய்யும், அது உண்மை. அது நீங்க காஷ்மீர் அந்த பக்கத்தில் இருக்கு, பாகிஸ்தான் பார்டர் அப்படி இருக்கிறதுனால அதுல ஒரு குரூப் வந்து அப்படி செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் மறுக்க முடியாது. ஆனா அதற்காக எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இப்பொழுது பிஜேபி தானே வந்திருக்கணும், பிஜேபி தானே அதிகமான இடங்கள்ல வரணும், வரல இல்ல. அப்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அந்த அமைதி சார், நீங்க என்னைக்கும் இல்லாத வாக்கு சதவிகிதம் வந்திருக்கீங்க. 64-63% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எப்பவுமே இந்த ஓட்டு போடுறதா எந்த பயனும் கிடையாது, நான் ஓட்டை போட மாட்டேன்னு சொன்ன ஒரு 20% மக்கள் இருந்தாங்க. முன்னாடி வாக்களிக்க வரவே முடியாத சூழ்நிலை இல்ல, வாக்களிக்க விரும்பாதவர்கள் அப்படி சொல்லுங்க, வர முடியாத சூழ்நிலை கிடையாது, வாக்களிக்க விரும்ப மாட்டாங்க. இந்த தேர்தலே எனக்கு வேணாயா, பாதுகாப்பு இல்ல, குண்டு வெடிக்கும் அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது இல்லையா? அது காரணம் இல்ல. இது வந்து இப்ப வாக்களித்ததே வந்து பிஜேபி மீது உள்ள அதிருப்தியை நாம் வெளிப்படுத்துவதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவு மக்கள் வாக்களித்து இன்னைக்கு 64% இன்னைக்கு ஓட்டு சதவீதம் வந்திருக்க தவிர அது வந்து அமைதியாக இருக்கு, நாம் வந்து சந்தோஷமாக ஓட்டு போடுவோம் அந்த சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை. ராமசாமி ஐயப்பன் சார், நீங்க பேசுங்க. வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை மக்கள் தெரிவிக்க முடியுது. அதற்கான வாய்ப்பை இந்த என்டிஏ அரசு, பாஜகவின் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒண்ணும் இல்ல, டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்லயும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்லயும் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. அது டெம்பரரி ப்ரொவிஷன் எத்தனை நாள் வச்சிருப்பாங்க ஒரு அரசுல? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தது, அவர்களோட கூட்டணியில இருந்த கட்சிகள் ஆட்சியில இருந்தது, அது மத்தியிலாக இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கலாம். டெம்பரரி யாராக இருந்தாலும் டெம்பரரினா எவ்வளவு நாள் எனக்கு அரசியல் சொல்லுங்க, இல்ல சட்டத்துல சொல்லுங்க. அவர்கள் வந்து என்னோட லைஃப் டைம்ல, என்னோட பாட்டனார் லைஃப் டைம், என்னோட முப்பாட்டனார் லைஃப் டைம், எல்லாத்துக்கும் அந்த டெம்பரரி ப்ரொவிஷன் எப்பவுமே டெம்பரரி ப்ரொவிஷன் பர்மனண்டாவே இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த பர்மனன்ட் ப்ரொவிஷனை, அந்த டெம்பரரி ப்ரொவிஷனை சரியாக சட்டத்திற்கு முரண்பு இல்லாமல் அகற்றி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அங்க இருக்க மாநில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில முன்னாடி உறுப்பினர்களாக இருந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ் சரி அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை ஏற்க தயாராக இல்லை. இதெல்லாம் விடலாம். நான் டெரரிசம் இண்டெக்ஸ் வந்து நான் வந்து அரசோட எண்ணிக்கை அப்படின்னு தான் சொல்லல. இது வந்து ஏசியா இன்டெலிஜென்ஸ் ரெவ்யூ அப்படின்னு ஒண்ணு ஏஜென்சி ஒண்ணு இருக்கு. அவர்கள் வந்து சவுத் ஏசியன் டெரரிசம் போர்ட்டல் ஒண்ணு நடத்திட்டு வராங்க. அவங்க வந்து டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வித்தின்
டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவர்கள் வந்து பாக் ஆக்கிபைட வந்து கன்சிடர் கூட பண்றது இல்ல. அவர்களோட எண்ணிக்கை நம்ம 2004 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். 2004 கிட்டத்தட்ட 1789 இன்சிடென்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து 2023 மொத்த வருஷத்துக்கு 134 இன்சிடென்ட் தான் இருந்திருக்கு. 2024 93 இன்சிடென்ட் தான். 2019 இது அதாவது ஆர்டிகல் 370 மாற்றப்பட்டதுல இருந்தும் அதற்கப்புறம் ஸ்டேட்ஹுட்ல இருந்து யூனியன் டெரிட்டரி ஆனதுல இருந்தும் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 500 இன்சிடென்ட்ஸ் மினிமம் இருந்தது. அது உடனடியாக 250 இன்சிடென்டா குறைஞ்சிருக்கு. அப்படின்ற போது அரசு என்ன தேவைகள் மக்களுக்கு அங்க தேவையோ, டெரரிசம் இன்சிடென்ட்ஸ் குறைக்க வேண்டியதுக்கான தேவை என்னவோ இருக்கோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல ஆர்டிகல் 370 நீங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரத்தெல்லாம் வெளியில இருந்து பேசுற நம்ம சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரத்தெல்லாம் அங்க உள்ள மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா பாராளுமன்ற தேர்தலில் ஜம்மு அறுதி பெரும்பான்மை பாஜக பெற்றிருக்கு. காஷ்மீர்லயும் அவர்கள் எப்பவும் கூட வாக்கு சதவீதம் ராமசாமி ஐயப்பன் அவர்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இணையதளம் வேலை செய்யல, மக்கள் வந்து வெளியே வர முடியல, அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க, சுத்தமாக அந்த மக்களுக்கு கனெக்ஷனே கிடையாது, இணையதளமே முடக்கப்பட்டு கிடக்கு. நீங்க என்னன்னா புள்ளி விவரத்தை பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஃபேக்ட் செக் இருக்கு? அதனால வந்து இது போற போக்குல வந்து இது இந்த சைட்ல சொன்னாங்க, எந்த இணையதளம், அதுக்கு என்ன ஃபேக்ட் செக் என்ன? இணையதளம்னா முழுமையா செயல்பட்டு கொண்டுதான் எப்ப செயல்பட்டது? இப்போ கூட செயல்படுது. கிட்டத்தட்ட 2019 இருந்து 3 வருட காலம் கிட்டத்தட்ட அங்க வேலை செய்யல கிடையாது. அதாவது இதுல வந்து இதுதான் மறுப்பு நான் சொல்லி முடிச்சதே. அவர் பேசி முடிக்கிட்ட நம்ம பேசலாம். நீங்க பேசுங்க. யாருமே தேவையில்ல. நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்க அப்சர்வர், நம்ம நாட்டுல இருக்க வேற அரசியல் கட்சி தலைவர்கள் தேவையில்ல. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம், நான் கூட்டிட்டு போறேன், நம்ம ஒன்னா போயிட்டு வரலாம். நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கு, அங்க ஸ்கூலுக்கு பிரச்சனை இல்லாம போறாங்க, ஸ்கூல் நடக்காம இருந்துச்சு, காலேஜ் நடக்காம இருந்துச்சு, தீவிரவாதிகள் தாக்குதல் இல்ல, அவர்களோட அச்சுறுத்தலுக்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கு போகாம இருந்தாங்க. காஷ்மீர் வந்து சொர்க்கமாயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப ஏன் சார் பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் மீண்டும் அத மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துறாரு? பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீர் பிரச்சாரத்துல நாங்கள் மீண்டும் இந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம், நாங்கள் மட்டும் தான் செய்ய முடியும் எதுக்கு சொல்றாரு? 370 நீக்கம் என்பது யூனியன் டெரிட்டரி என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடுங்கிறத பிரதமரே ஒத்துக்கிறார்ல. சரி, இப்போ ஸ்டேட்ஹுட் கொடுத்துருவோம்னு சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குன்னா நாங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும், நாங்கள் மீண்டும் கொடுப்போம்னு சொன்னாரு. அது என்ன நோக்கம்? என்ன அங்க இருக்க மக்களுக்கு பிரிச்சது என்பது தவறுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எலிமினேட் பண்ணப்படல. அதற்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நோக்கம் வந்து நேரடியாக மக்களாட்சியை வந்து நீங்க முடக்கி ஒரு துணைநிலை ஆளுநர் கண்ட்ரோல்ல நேரடியாக நீங்க காஷ்மீரை கொண்டு வரணுங்கிற அந்த நோக்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்களை முடக்கி அவர்கள் நம்பிக்கையை குலைத்து அங்குள்ள தலைவர்களை வீட்டு சிறையில் வைத்து வருடக்கணக்காக அவர்கள் வெளியே நட முடியாமல் செய்து மக்களை சந்திக்க முடியாமல் செய்து மக்கள் பணியை நீங்கள் தடுத்தீர்கள். அதுதான் முக்கியம். தடுத்து விட்டு நீங்க 2019 நீங்க சட்டமன்ற தேர்தல் நடத்துறீங்க. அப்பொழுது கூட நீங்க காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 47 தொகுதிகளில் 19 தொகுதியில் மட்டும் ஏன் போட்டியிடுது? அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் 90 இடத்தில் நம்ம போட்டியிடணும். இல்ல, அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு நடக்காம இருக்கு. அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஒரு நிமிஷம் கேட்டு பேசுங்க. மையப்பன் ஒரு நிமிஷம் கேட்டு பேசுங்க. அங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்காங்க. பிரச்சனைகள் வேண்டாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மென்ட் நான் சொல்றேன். நான் 90 இடத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அது மட்டும் இல்ல, ஏன் உங்களால போட்டியிட முடியல? ஏன் உங்களால போட்டியிட முடியல? குறுக்கிடல. நான் பேசும்போது நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அப்புறமா இல்ல எழுதி வைக்கல. நீங்க பேசுறதை எழுதி வைக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு சொல்றது நீங்க தவறான விஷயங்களை சொல்றேன், சட்டத்துக்கு முரணான விஷயங்களை சொல்றேன்னா நீங்க குறுக்கிடலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. தவறான சொல்றீங்க, ஃபிராக்சுவல் எரர் நிறைய சொல்றீங்க. எல்லாமே நீங்க சொல்றீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு சொல்றேன், அது எரர்னு சொல்லுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறாக இருக்கிறா? தீர்ப்பு சொல்லலங்க, அங்க உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் தான் நிறைய விஷயங்கள் தவறு சொல்றேன். என்னமோ மக்கள் வந்து அங்க இருந்து ஏத்துக்கிட்டாங்க. ராமசாமி ஐயப்பன் சார், நீங்க சொன்ன அத்தனை புள்ளி விவரத்தையும் நம்ம வெளியில இருந்து நம்ம பேசுறோம், காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வெளில இருந்து நம்ம பேசுறோம். நம்ம கொடுக்குற புள்ளி விவரத்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்திருந்தாங்களா? உணர்ந்திருந்தால் தேர்தல் முடிவு எப்படி இருந்திருக்கும்? 2024 தேர்தல் நம்ம பேசுறது வேற. மக்கள் அங்க இருக்க யாருக்காக இந்த அரசு என்ன நல்லது பண்ண நினைச்சதோ அதை செயல்படுத்தின பிறகு அதை மக்கள் உணர்ந்தார்களா? உணர்ந்திருந்தால் என்றால் அதோட முடிவு எப்படி இருக்கும்? டிபேட்டுக்கும் அழகாக இல்ல, மக்களுக்கு செய்தியும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் மத்தவங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. அந்த டெமோக்ரஸியை நான் மெயின்டைன் பண்ணேன். அந்த டெமோக்ரஸி எனக்கும் டீசன்சி எனக்கும் கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன்.
இல்ல நான் கேட்டது நம்ம தொடர்ந்து ஒரே பேசலாம். சார். சொல்லி முடிச்சிடும். அதாவது தொடர்ந்து பேசலாம். நான் அதாவது கேட்டது அதான் ஒரே ஒரு திரும்ப கேள்வி திரும்ப தான் திரும்ப சார். பாஜக சிறப்பா பண்ணியிருந்தா 90 இடங்களில் ஏன் சட்டம் வேட்பாளர் நிறுத்தல? அதை சொல்லுங்க நீங்க. ஜம்முல எத்தனை இடத்துல அவங்களுக்கு NC வந்து கட்டமைப்பு நின்னாங்க? என்ன அது தேவை? நீங்க தானங்க சொல்றீங்க காஷ்மீர் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஏன் ஜம்முல நிக்க அதான் நான் மாட்டேங்குது? சொல்றேன். இன்னைக்கு அவங்க அவங்க நீங்க போட்டிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. முழு ஜம்மு காஷ்மீரையும் நாங்க செழிப்பாக்கிட்டோம், பிரச்சனை முடிந்து விட்டது, மக்கள் வந்து இப்போ வந்து சொபிஸ்டிகேட்டடா இருக்காங்க. கட்டமைப்பு என்ன அப்படின்னு பாஜக தான் இன்னைக்கு நடக்குது. அவர்கள் கட்டமைப்பு வளர்ந்து கொண்டு வருகிறது. அவர்கள் படிப்படியாக அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 90 யார் கோடி வச்சிருக்காரு? கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கீங்க. யார் வச்சிருக்கிறது? அந்த ஏங்க, இது, 2019 அது இருந்து நீங்க மதம் தாங்க சார்ந்த கட்டுப்பாட்டுல தான் நீங்க 2019 இருந்து யாருங்க ஆட்சி செய்யறது? நீங்க இப்போ வந்து ஃபட்வா போடுறீங்க. என்ன ஓட்டு ஃபத்வா போடுறாங்க? போடுறதுக்கு. யார் ஃபத்வா போடுறாங்க? இது அங்க தவறானதுங்க. இருந்து- யார் ஃபத்வா அதுதான் உண்மை. போடுறாங்க? அதுதான் உண்மை. யார் ஃபத்வா போடுறாங்க? ஃபட்வா போடுறீங்க. அது அந்த டாபிக் இது தவறுங்க இதுங்க. யார் ஃபத்வா போடுறாங்க? யார் ஃபத்வா போடுறாங்க? 2019 இருந்து துணைநிலை ஆளுநர் தானங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஜம்முல எத்தனை இடத்துல போட்டிட்டாங்க, எத்தனை ஓட்டு வாங்குவாங்க? 100 ஓட்டு தான் வாங்குவாங்க ஜம்முல நின்னாங்கன்னா. எதை நீங்க செய்தாலும் என்ன சொல்றீங்களா? பாஜக ஜம்முல ஏன் நிக்கல? அதிகமா இருக்கு. காங்கிரஸே வந்து ஜம்முல வந்து தோற்கடிக்க பெருவாரியாக இருங்க. 47 இடங்கள் ஏன் நிக்கல? கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். அதுதான் நான் வந்திருக்கேன். நீங்க சொன்னீங்க ஆப்பிள் சிறப்பா விளையுதுன்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னேன் சொல்லும் போதே தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து 500 ரூபாய் 5.5 கிலோ பெட்டி விற்கக்கூடிய இடத்துல வந்து அப்போ வந்து 800 ரூபாய் 850 ரூபாய் 350 ரூபாய் தீவிரவாதிகளும் தீவிரவாதிகள் சார்ந்த இந்த அரசியல் கட்சிகளும் அந்த 350 ரூபாய் போச்சு. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா 500 ரூபாய் நீங்க போய் எடுத்தீங்கன்னா அந்த லெவல்ல வந்துருச்சு. 500 டு 200 ரூபாய் ஆவரேஜ் வந்துருச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை அந்த பையனை ஒவ்வொரு விவசாயியுமே ஒவ்வொரு வியாபாரியுமே நேரடியா உணர்ந்திருந்தாங்கன்னா உங்களை தவிர வாக்கிய மாறப்போகுது. அததாங்க சொல்றேன். இப்போ வந்து பாஜகவனுடைய நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் ஓவராலா சொல்ல வந்தேன். சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா கர்நாடகா தேர்தலில் இருந்து நான் பாஜக அவர்களுக்கும் சரி வலியுறுத்தி அப்பயே நான் சொல்லிட்டேன். நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்க பிரச்சார பீரங்கிகளை வலுப்படுத்தவில்லை என்றால் நீங்க வந்து 300 சீட்டை ஜெயிக்கிறது கஷ்டம். 200 250 சீட்டு தான் ஜெயிப்பீங்க. நான் தெளிவா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் விவாத மேடைகள்ல. எலெக்ஷன் வந்த அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். இந்த போலியான டெபிட் கார்டுகளை கொடுத்து குமாரசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்து உள்ளார். 40 தொகுதிகளில் 25,000 போலி டெபிட் கார்டு. நீங்க ஓட்டு போட்டுட்டு வாங்க, அந்த டெபிட் கார்டை போய் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் இப்ப நடந்த யூபியில 20,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம் தேர்தல் முடிஞ்சோன்னா வாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னாடி வரிசை கட்டிட்டு பெண்கள்லாம் நிக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள் குறிப்பாக வரிசை கட்டி நின்னாங்க. அது போட்டோ வீடியோ எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கூட யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய பிரச்சார பீரங்கி வலுவிழந்து விட்டது. அதுதான் வந்து தோல்விக்கு காரணம். இன்னும் வந்து பள்ளத்தாக்குல பாஜகவினோட வளர்ச்சி அடையல. அந்த இடத்துல பள்ளத்தாக்குல மெம்பர்ஷிப்பே கம்மி. ஆகையினால அங்க போட்டியிட முடியாத சூழ்நிலை இருக்கு. எப்படி என்சிக்கு வந்து ஜம்முல வந்து மெம்பர்ஷிப்பே கிடையாதோ அதே மாதிரி அங்க பள்ளத்தாக்குல பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொடுத்துருக்கேங்கிறீங்க. விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கிறீங்க, வியாபாரிகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கிறீங்க. ஆனா எங்களுக்கான பிரச்சார குறைவா இருந்ததுனால சரியா வரல அப்படின்னா அதுதான் சார். அந்த ஒரு பாயிண்ட் மெம்பர்ஷிப்பே கிடையாது. எத்தனை பேர் நிறுத்துவீங்க நீங்க அங்க? அதனாலதான் நீங்க யாருக்காக நல்லது செய்றீங்களோ அவங்களுக்கு அது புரியவே இல்லையா? அப்பனா அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வேற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறது அரசு மாத்தி யோசிக்கலாம். அந்த மக்கள் வந்து பயனடைந்ததை உணர்ந்திருக்கிறார்கள். பட் ஆனா வந்து அவங்களுக்கு இந்தியாவை சார்ந்து இருக்க இப்போ ஐயா சொன்னாங்க ஜம்மு காஷ்மீர் இருந்து அப்பயே வந்து இந்தியாவோட இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அந்த மனோபாவத்தில் 30% மக்கள் இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இன்னும் போக போக இன்னொரு 5 வருட காலத்தை தெளிவடைவாங்க. ஒரே ஒரு கேள்விதான் ஐயாவோட கேள்வி. சொல்லுங்க. 30 விழுக்காடு மக்கள் அந்த மனோபாவத்தில் இருக்காங்கன்னா எதற்கு அவசரப்பட்டு நீங்கள் 370 நீக்கினீங்க? இல்ல 370 கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? இல்ல ஒரு நிமிஷம். 370 கொடுக்கப்பட்ட நோக்கம் பதில் இருக்கு. நீங்க சொல்லுங்க. 370 கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அந்த மனோபாவம் இருக்கிறது. இந்தியாவோட சேர்வதில் அவர்கள் தயக்கம் இருக்கிறார்கள். அதனாலதான் 370 கொடுக்கணும்னு சொல்லி பிரதமர் நேரு உள்துறை அமைச்சர் பட்டேல் சொல்லலையா? அது இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஒரு நிமிஷம் முடிச்சு நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப அந்த மனோபாவம் இப்ப குறைஞ்சிருக்கு, 70% சரியாயிடுச்சு, 30 விழுக்காடு இன்னும் இருக்குன்னா ஏன் இப்பொழுது நீங்க 370 நீக்கணும்? அந்த 30 விழுக்காடு மக்களையும் சரி பண்ணிட்டு நீக்குங்களேன். அத சட்டமன்றத்தில் கூடி முடிவு பண்ணிருக்க வேண்டியதானே? சட்டமன்றம் கூடி முடிவு பண்ணி 370 நீக்கலாம்னு சொன்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள போயிருக்காங்க. அதுக்கு என்ன அவசரப்பட்டீங்க? நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க? இல்ல பாயிண்ட் வந்து என்னன்னா திரும்பி அதை தான் சொல்றேன். 30% மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க
மோடியினோட செயல்பாடு சிறப்பாக இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்குதல் அங்க இருக்கு கண்டிப்பா. என்ன நெருக்குதல்? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அங்க மக்களை வந்து அடைச்சு வச்சிருவாங்க அப்படின்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய தீவிரவாத அச்சுறுத்தல் அதுதாங்க அங்க இருக்க பொலிட்டிஷியன் ஒரு சில தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்வால்வ் ஏன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஆட்சி இப்போ ஒண்ணு நடவடிக்கை எடுக்க முடியல. 2019 இருந்து நேரடியாக ஒரு நிமிஷம் நான் சொல்ல முடிச்சது நான் இந்த கேள்வியை நீங்களே பேசுங்க. 2019ல யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டீங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நேரடியாக லெப்டினன்ட் ஜெனரல், அதாவது துணைநிலை ஆளுநருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் ஆட்சி, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உள்துறை அமைச்சரும் லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி தான் அங்கே இருக்கு. ஏன் நீங்க சிறை வச்சீங்களே எல்லா தலைவர்களையும்? ஏன் வேற என்ன நீங்க நிரூபிக்க வேண்டியதானே? அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இந்த தலைவர்களை, இதே முப்தியை, இதே வந்து ஃபரூக் அப்துல்லாவை நிரூபிச்சு நீதிமன்றத்தில் நிறுத்துங்க, அதை உறுதிப்படுத்துங்க. ஏற்கனவே வந்து இந்த புல்வாமாவே தவறு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆளுநர் சொன்னாரே, அதுக்கு என்ன பதில்? உங்களுடைய ஆளுநர் அவர் காழ்ப்புணர்ச்சி எங்க உங்க ஆளுநர் சொன்ன காழ்ப்புணர்ச்சி மேல வந்து சூவே பண்ணிருக்காரு. உங்க ஆளுநர் சொன்ன காழ்ப்புணர்ச்சி. ஆமா ஆமா, ராம் மாதவ் வந்து அவர் வீட்ல மாநிலத்தினுடைய இன்சார்ஜ், அவர் வீட்ல மாநிலத்தினுடைய 300 கோடி ஊழல் சொல்லி ரைட் பண்ணீங்களே பொறுப்பாளர், அவர் வீட்ல 300 கோடி ஊழல் சொல்லி ரைட் பண்ணீங்களே. இல்ல 300 கோடி ஊழல் இருங்க, அவர் லஞ்சம் வாங்குனாருன்னு சொல்லி ரைட் பண்ணீங்களே. சொல்றத கேளுங்க. இதுதான் சார் காழ்ப்புணர்ச்சி. திசை திருப்ப கூடாது. இதுதான் காழ்ப்புணர்ச்சி. திசை திருப்ப 300 கோடி ஊழல் அப்படின்றது இல்ல பாயிண்ட். இருங்க 300 கோடி லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு இருக்கு சார். அதாவது சத்யபால் இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். சத்யபால் என்ன சொன்னார்னா, ராம் மாதவ் வந்து பிஜேபியினோட இப்ப இன்சார்ஜாவும் இருக்காரு, அப்பயும் இன்சார்ஜா இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட ப்ராஜெக்ட் கேட்டாரு, இன்னார் கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும், அதனால நீங்க ஒத்துழைங்க. கிடையாதுங்க. அதுல வந்து அரசு ஊழியர் சொல்றீங்க, இப்படிதான் நீங்க வந்து பேசுறீங்க. அரசு ஊழியர் அந்த மக்களை வந்து திசை திருப்பி வச்சிருக்கீங்க 50-60 வருஷமா. பாருங்க, அரசு ஊழியர், நான் ஒரு பாயிண்ட் மட்டும் தெளிவுபடுத்துறேன். அரசு ஊழியர் காப்பீடு தொடர்பான ஆவணங்களை அளித்ததாக 300 கோடி லஞ்சம் பெற்றதாக அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கா இல்லையா? இல்ல என்ன அரசு ஊழியர்கள் காப்பீட்டு தொடர்பான அந்த ஆவணங்களை அளித்ததாக 300 கோடி லஞ்சம் பெற்றதாக சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த வழக்கு இருக்குல்ல, ஏன் அவர் மேல அந்த வழக்கு போட்டீங்க? அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுறார். பிரதமர் மோடி என்னை வாய் மூடி இருக்க சொன்னார், வாய் மூடி சொன்னார். காஷ்மீர்ல உங்களுடைய ஆளுநராக இருந்தவருடைய சொன்ன ஸ்டேட்மென்ட், பிரதமர் மோடி என்னை வாய் மூடி இருக்க சொன்னார். முடிக்கவே மாட்டீங்க. தவறா சொல்றீங்க. நான் வளவலன்னு பேசல, பாயிண்டா பேசுறேன். இல்ல முடிங்க, நீங்க சொல்லி முடிச்சீங்க. அதான் சொல்றேன். நான் முடிக்க ஒரு நிமிஷம் முடிக்க பேசுங்க. இல்ல சார், நான் முடிக்க பேசுங்க. இடையே மறங்கி முடிக்க பாயிண்ட சொல்ல விட மாட்டீங்க. முடிக்க பேசுங்க. பாயிண்ட முடிச்சுக்கிறேன். நீங்க உங்களுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? என்ன கேள்வி நீ உள்ள மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மக்களே பாத்துக்கோங்க. ஆளுநர் சொன்னதை இவர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பேச கூட மாட்டீங்க. நான் முடிச்சுக்கிறேன். அவர் மாலிக் தொடர்புடைய 30 இடங்களில் சிபிஐ ரெய்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 300 கோடி லஞ்சம் வாங்கினதா சொன்னாங்க. அதாவது சொல்ல போனா அந்த புல்வாமால தான் நீங்க 14% வாக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த புல்வாமா பத்தி நீங்க அரசியல் பண்ணி இவ்வளவு என்ன மறுக்கிறாங்க? சரவண பெருமாள் சார் என்ன மறுக்கிறாங்க? சார் விஷயம் வந்து அவர் சொல்றது உண்மை. 300 கோடி ஊழல் சிபிஐக்கு சார். நான் வந்து அதனோட நுணுக்கத்தை தான் சொல்லணும். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க உடைச்சு பேசுங்க. இருங்க சார், நான் தெளிவா இப்ப மறுபடியும் சொல்றேன். அந்த உண்மை சிபிஐ வழக்கு உண்மை. அதற்கான காரணம் விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு அலிகேஷனை வைக்கிறார். யாரு? ராம் மாதவ் மேல. இவர் வந்து என்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை இந்த இன்னாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்னை வலியுறுத்தினாரு. அதை நான் மறுத்தேன். அதை வந்து ராம் மாதவ் வந்து பர்சனலா வந்து டிஃபமேஷன் கேஸ் அவர் மேல போட்டுக்கிறாரு. 5 முறை நோட்டீஸ் அனுப்பியும் ஆஜராகவில்லை சத்யபால் சிங். சத்யபால் சிங்கனோட இன்னொரு உண்மை, இப்போ பாஜகவில் வந்து நான் பாஜகவை ஆதரிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் போய் மோடி கிட்ட கேட்குறேன், என்னை வந்து இப்போ ஜனாதிபதி ஆக்குங்க, நான் சிறந்த ஜனாதிபதியாக நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு லிஸ்டிங் வச்சிருக்காங்க, சீனியாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே. எல்லாருக்கும் இப்போ இதே மாதிரி தான் சத்யபால் சிங்கனோட டிமாண்ட், என்ன வைஸ் பிரசிடென்ட் ஆகுங்க.
இது வந்து மறுக்கப்பட்ட அவர் கருத்தை சொல்லட்டும். இருங்க சார், இருங்க, ஏன் அவசரம்? அந்த மறுக்கப்பட்ட சூழ்நிலை இங்க மோதல்கள், அவர்களுக்குள்ள மோதல்கள். அது வெளிப்படையான தகவலா? அது வந்து நீங்க சொல்றது வெளிப்படையான தகவலா? இது வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட். வெளிப்படையான தகவல் இதுதான், உள்ளே நடந்த விஷயம். டிஃபமேஷன் கேஸ் இருக்கு. இருங்க சார், டிஃபமேஷன் கேஸ் அவர் மேல ராம் மாதவ் ஃபைல் பண்ணிருக்காரா இல்லையான்னு விசாரிச்சுக்கோங்க, அது டேட்டா உண்மை. ஆனா வந்து புல்வாமால இவர் வந்து சொல்றாரு இல்லையா, எனக்கு வந்து டேட்டா வந்துச்சு, அங்க வந்து ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிருக்கலாம். நான் இப்ப கரண்டா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ஒரு சில இருக்கிற விசாரிச்சிருக்கேன். அவங்க சொன்னது வந்து இது வந்து தவறான டேட்டா சார், அது வந்து உண்மைகள் மறைக்கப்பட்டு இந்த மாதிரி திருச்சி சொல்றாங்க, அரசியலுக்காக பண்றாங்க. அது சத்யபால் சொன்னது. நீங்க விசாரிச்ச வகையில் நான் விசாரிச்சிருக்கேன். ஆளுநர் சொன்னது அறிக்கை வந்ததெல்லாம் தவறான அறிக்கை. அவரு அறிக்கை விடும்போது முன்னாள் துணைநிலை ஆளுநர் அவர் வந்து அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது முன்னாள் துணைநிலை ஆளுநர் இருக்கும்போது நீங்க ஏன் சொல்லல? அததான் வந்து அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள். சொல்லி இருந்தா இது அந்த ரெகுலரா புல்வாமா அந்த ஸ்பாட்ல வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் தான் சார். இப்ப மோடி பதவி ஏற்பதுக்கு முதல் நாள்ல 4 அரசாங்கத்துறை அதிகாரிகள் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, என்ஐஏ என்கொயரியில் இந்த 4 அரசாங்கத்துறை அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்திற்கு உதவி செய்ததாகவும் ஒரு சில வெடிப்பொருட்களை கொடுத்ததாகவும் அவர்கள் மீது அலிகேஷன் வந்து என்ஐஏ ப்ரோப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மோடி இந்த 3வது டேர்ம் பதவி ஏற்கிறதுக்கு முதல் நாள்ல அந்த பிரச்சனைனா அப்ப வெடிகுண்டு வெடிக்குது மறுநாள் சாயந்தரமே. ஆகையினால இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க தீவிரவாதம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, பார்டரை கடந்து எந்த வெப்பனும் உள்ள வர முடியாது. உள்ளுக்குள்ளே இருந்து யாராவது உதவி செய்தார்களே ஆனால் அப்பதான் வந்து நார்கோட்டா, நாங்க போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜம்மு பகுதியில் நான் சொல்றேன், IIM ஜம்முக்கு எதிர்த்த மாதிரி நார்கோட்டான்னு ஒரு இடத்துல இருக்கு, அங்க ஒரு ஃபயரிங் இன்சிடென்ட் நடந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை நடத்தி பயமுறுத்துவதற்காக மக்களை வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்களே ஒழிய அந்த மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருட காலம் கொடுங்க, கண்டிப்பா பாஜக தனிப்பட்ட முறையில 50 தொகுதியில ஜெயிக்கும். 50 தொகுதியில ஜெயிக்கும். உங்களுடைய கருத்து. ஆனா சுயேட்சைகளை ஏன் ஆதரிச்சாங்கன்னு நான் சொல்லி ஆளுநர் பிரஸ் மீட்ல கொடுத்ததே இல்ல, நாம விசாரிச்சு சார் ஆளுநர் கிடையாது சார். அப்போ அவர் ஆளுநர் கிடையாது, அவர் எக்ஸ் ஆளுநர். அப்போ நாளைக்கு வந்து பிரதமர் மோடி சார் அவர் பிரதமர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்காருன்னு வைங்க, அவர் நாளைக்கு பிரதமர் அப்படி சொல்லுவீங்க? இல்ல, இது வந்து மனித இயல்பு. ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் வந்து ஒரே ஒரு கேள்வி, பாஜகவுடைய ஆளுநர்கள் மேல ஏதாவது ஒரு இவரை தவிர ஏதாவது ஒரு ஆளுநர் மேல அமலாக்கத்துறையோ சிபிஐயோ கேஸ் போட்டிருக்கா? நல்லது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் தொடர்பான முடிவுகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் பிஜேபி 48 தொகுதிகளில் முன்னிலை, காங்கிரஸ் 35 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இதர கட்சிகள் 7 என்கிற அடிப்படையில் ஹரியானாவோட நிலவரம் வெளியாக இருக்கிறது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் 47 தொகுதிகளிலும், பிஜேபி அங்கே வந்திருக்கக்கூடிய நிலவரம் என்னவென்றால் 28 தொகுதிகளிலும் முன்னிலை இருப்பதாக தகவல் வெளியாக இருப்பது தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் நிலவரங்கள் இன்று மாலைக்குள் முடிவு செய்யப்படும் என்று நம்புவோம். நேரலை தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.